தற்போது நம்மிடையே பேசுவதற்காக ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி திருமிகு பத்மநாபன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத நடத்தி முடிச்சிருக்கு இந்திய ராணுவம். அது எப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை மத்திய அரசு தரப்புல இருந்து ரொம்ப விரிவாவே சொல்லியிருந்தாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தின உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இந்த ஆப்ரேஷன் சிந்து ரொம்ப தேவையான ஒன்றுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க நம்மளை ஏதாவது இது பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க, அவங்கள அப்படியே ஸ்காட் ஃப்ரீன்னுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம விட்டுருவோன்றவில்லாம் நம்மளும் பதிலடிக்கு நடவடிக்கை எடுப்போம். நம்ம முன்ன மாதிரி எல்லாம் சமாதானமாகவே நம்மளது கொள்கை பஞ்சியல் கொள்கை பிரகாரம் யாரோடையும் எதிர்த்து சண்டை போடாது. நான் சத்தியாகிரக இதுவே கடைபிடிக்காம எதிர்த்தும் தாக்குவோன்றதுக்கு ஒரு உதாரணம். நம்ம வளர்ந்த நாடு, எல்லா கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. பாகிஸ்தானை விட நம்ம பல மடங்கு உயர்ந்திருக்கோம் எல்லா விதத்திலையும். நான் நெய்வில இருக்கும்பொழுதே நம்மளோட சுப்பீரியர் ஃபயர் பவர் ஆகட்டும், கப்பல்களோட எண்ணிக்கையால் ஆகட்டும், அதனோட ஸ்திரத்தன்மை, அந்த சுடும் திறமை, எல்லா விதத்திலையும் நம்ம ஒரு பெரிய பவர். அதை எப்படியாவது ஒரு நாளைக்கு வெளியே காட்டிதான் ஆகணும். இந்த இதுல இவங்க வெளியே காட்டியிருக்காங்க. இப்படின்னா பிரிசிஷனா சரியாக மற்ற மிலிட்டரி தளங்களை எதையும் தாக்காம அந்த பயங்கரவாத லான்ச்சிங் பேடுன்னு சொல்லுவாங்க, அந்த பயங்கரவாதிகளை ட்ரைனிங் கொடுத்து அங்கிருந்து தான் அனுப்புவாங்க இந்தியாவுக்குள்ள தாக்குறது. அந்த இடத்த மட்டும் நம்ம குறிவைத்து பிரிசிஷனா தாக்குறது மூலம் நம்மளால எந்த இடத்தையும் சரியாக துல்லியமா தாக்க முடியும் அப்படிங்கறத நிரூபணப்படுத்தி இருக்கிறோம். இதன் மூலம் நம்ம வெளியிடுற எந்த இதுவா இருந்தாலும், எந்த ஒரு டார்கெட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நம்ம அதை பாகிஸ்தான்லயோ எந்த நாட்டிலயோ நம்ம துல்லியமா தாக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்குது. அந்த திரும்பி தாக்கிட்டு திரும்பி சேதாரம் இல்லாம திரும்பி வரக்கூடிய திறமையும் இருக்குதுன்றது நிரூபணப்படுத்திருக்கிறோம். இது தேவையான ஒன்று. இதன் மூலம் அவங்களுக்கு ஒரு அச்சத்தையும், இனிமேல் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம எதிர் நடவடிக்கை இல்லாம போகாது அப்படிங்கிற பயத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். முன்னெல்லாம் நம்மளுக்கு ஒரு இந்த ஆட்சிகள் முன்னாடி 10 வருடங்களுக்கு முன்னாடி 2011 அப்படின்னு அந்த தாக்குதல் எல்லாம் நம்ம எதிர் தாக்குதல் செய்யாதனால்தான் இந்த தாக்குதல்லாம் நடக்குது. இப்போ ஒரு எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று தெரியும் பொழுது அவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. இதற்கு பிறகு தீவிரவாத தாக்குதல்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நம்மிடையே நேரலையில் இணைந்திருக்கிறார் திருமிகு கணபதி, முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர். சார் வணக்கம். சார், நீங்க குறிப்பிட்டீங்க இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது இந்திய ராணுவம் தரப்புல இருந்து எடுத்தது. குறிப்பா நீங்க பணிபுரிஞ்ச காலகட்டத்துல கடற்படையில இருந்ததை விட இப்ப கடற்படையில என்னென்ன விஷயங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட முடியுமா? ஏன்னா இதுலயும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளடங்கும் இல்லையா? ஆமாம், கடற்படையில நான் இருந்த காலத்திலேயே இந்த விக்ராந்த், பழைய விக்ராந்த், இப்ப புது விக்ராந்த், பழைய விக்ராந்திலே சி ஹரியர் என்று வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்னா ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து ஒரு சுப்பீரியர் ஏர்கிராப்ட்ஸ் அப்பவே நம்ம இண்டக்ஷன் பண்ணோம், இங்கிலாந்துல இருந்து வாங்கியிருந்தோம். இப்போ அதையும் கூட கூடுதலாக நம்ம ரஃபேல் என்ற வகை ஏர்கிராப்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ரஃபேல் வகையும் அதே மாதிரி வெர்டிகல் அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரேஞ்சிலேயே இறங்கக்கூடியதாகவும் ஏறக்கூடியதாகவும் அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ஏர்ஃபீல்டை நமக்கு எங்க தேவையோ அங்கே கொண்டு போய் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்ம்னா இந்த கப்பலை நம்ம பாகிஸ்தானுக்கு கிட்ட எந்த நாட்டுக்கும் கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஏர்கிராப்ட் போய் துல்லியமா தாக்கிட்டு திரும்பி கப்பலுக்கு விடக்கூடிய இது இருக்குது. இப்போ அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அந்த ரஃபேல் இப்போதைக்கு ரஃபேல் ஏர்கிராப்ட் தான் 5th ஜெனரேஷன் ஏர்கிராப்டா இருக்குது. அதனோட இது நமக்கு ரொம்ப பெரும் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி, இந்த தாக்கக்கூடிய சக்தி திறனை அதிகரிச்சிருக்குது இந்த ரஃபேல் ஏர்கிராப்ட். இப்ப நம்ம ரீஜன்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன்ல பாகிஸ்தான் கிட்ட ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் கிடையாது. நம்ம நேவில மட்டும்தான் ஏர்கிராப்ட் கேரியர் இருக்குது. அதுவும் இல்லாம அந்த பால்காம் அட்டாக்ல ஒரு நேவி யங் லெப்டினன்ட் அவங்க சுட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பதில் தரக்கூடிய மாதிரி நேவி இதுல பெரிய ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குது. நேவி தான் பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குதுங்க. நிச்சயமா கடற்படையோட முக்கியத்துவம் என்ன இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.